அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற போது தனது மடிக்கணினிகள் மற்றும் கைபேசிகள் உள்ளிட்ட அனைத்து உத்தியோகபூர்வ உடைமைகளையும் ராணுவ தளபதியிடம் முறையாக ஒப்படைத்துள்ளதாக அவரது சட்டத்தரணி சஞ்சீவ வீரவிக்ரம தெரிவித்தார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் சலே ராணுவத்திலிருந்து விலகிய போது தனது சீருடை, குறிப்பேடுகள், உத்தியோகபூர்வ அறிக்கைகள், பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட துப்பாக்கிகள், வாகனங்கள் மற்றும் அனைத்து டிஜிட்டல் சாதனங்களையும் ராணுவ தளபதியிடம் ஒப்படைத்துள்ளதாக சட்டத்தரணி குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் தகவல் அறிய விரும்பினால் அது ராணுவ தளபதியை வரவழைத்து பொருட்கள் முறையாக ஒப்படைக்கப்பட்டுள்ளனவா என்று விசாரிக்க முடியும். தற்போது நடைபெற்று வரும் எந்த ஒரு விசாரணைக்கும் தொடர்புடைய எந்த ஒரு உபகரணமும் சுரேஷ் சலேவிடம் இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். சுரேஷ் சலேவிடம் தற்போது ஒரு HP மடிக்கணினியும் 2024ஆம் ஆண்டில் வாங்கப்பட்ட ஒரு iPhone 12 வகை கைபேசியும் மட்டுமே உள்ளதாகவும் அவை இந்த விசாரணைகளுக்கு தொடர்புடைய காலத்திற்கு பிறகு வாங்கப்பட்டவை என்றும் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். மேலும் அந்த சாதனங்களில் சலேவுக்கும் அவரது மனைவிக்கும் இடையிலான தனிப்பட்ட உரையாடல்கள் மற்றும் அவரது மகளின் புகைப்படங்கள் போன்ற தனிப்பட்ட தரவுகள் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த தனிப்பட்ட சாதனங்களின் கடவுச்சொற்களை வழங்காத முடிவு தனியுரிமை மற்றும் தரவு பாதுகாப்புரிமையின் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி குறிப்பிடுகிறார். ஒரு தனிநபரின் எந்த ஒரு குற்ற செயலிலும் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்தாமல் அவரது தனிப்பட்ட தரவுகளையும் குடும்ப தகவல்களையும் பெறுவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சட்டப்பூர்வ உரிமை இல்லை என்றும் அத்தகைய தரவுகளை பெறுவதற்கு நீதிபதியிடம் தெரிவிக்கப்பட்டு முறையான அனுமதி பெறப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடவுச்சொற்கள் இல்லாமலேயே விசாரணைகளை நடத்துவதற்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட நிறுவனங்கள் இருந்தாலும் தங்கள் கட்சிக்காரர்களின் தனியுரிமைகளை பாதிக்கும் எந்த ஒரு தகவலையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு வழங்க மாட்டோம் என்று சட்டத்தரணி சஞ்சீவ வீரவிக்ரம வலியுறுத்தியுள்ளார்.